ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பிளிங்க் ட்வைஸ் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த படம் 1 மணி நேரம் 42 நிமிஷம் இருக்க போது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு நெயில் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. அவங்க பார்த்தா ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ண போவாங்க. என்னமான ஒர்க்குனா, ஸோ நம்ம ஆல்கஹால்லாம் ஊற்றி கொடுப்பாங்க பாருங்க, அந்தமான ஒர்க்கு. ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போவாங்க, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும். அந்த சமயத்தில் ஒரு பெரிய பணக்காரர் பிஸ்னஸ் மேனான ஸ்லேட் கிங் அப்படின்ற ஒரு சிஇஓ அந்த இடத்துக்கு வருவார். அந்த ஹீரோயினுக்கு அவரை ரொம்ப பார்த்தா பிடிச்சி போயிடும். அவங்க பேச ட்ரை பண்ணுவாங்க, அந்த ஹீரோயின் பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவரும் பார்த்தா நம்ம ஹீரோவும் பேசி நல்லா பழகிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கூட சேர்ந்து 2 பேருமே நல்லா பேசி பழகிடுவாங்க. நம்ம அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு ஐலாண்டு வாங்கியிருப்பார். இந்த பார்ட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐலாண்டு தான் போகிறதா பிளானில் இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினும் இன்வைட் பண்ணுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேருமே சேர்ந்து அந்த ஐலாண்டுக்கு பார்த்தா இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக ஒரு 10-12 பேர் கிட்ட அந்த ஐலாண்டுக்கு தனியாக போகிறாங்க. ஸோ அந்த ஐலாண்டில் நிறையா பார்த்தா ஃபன்னாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டில் ஒரு சில மர்மமான நிறையா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் ஏற்படுது. ஸோ என்னமான ஸ்ட்ரேஞ்சர் திங் நடக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இதை மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் கதை பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் படம் பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இல்லை, சைக்கலாஜி த்ரில்லிங்கான்னு சொல்கிறாங்களே தவிர, பட் அந்தளவுக்கு த்ரில்லிங்காக ஒன்றும் படம் இருக்காது. ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு 3/4 மணி நேரம் ரொம்பவே பார்த்தா ஸ்லோவாக தான் படம் போகும். ஸோ கதைக்காலத்துக்கு எதையுமே கொண்டு போயிருப்பாங்க. இந்த ஐலாண்டில் பார்த்தா கிட்டத்தட்ட நிறையா பெண்கள் இருப்பாங்க, நிறையா உமன்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ என்ன இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அதை பார்த்தா இவங்க நிறைய ட்ரக்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அந்த ட்ரக்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் நிறையா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நடக்கும். அது என்னன்றது நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சஸ்பென்ஸாக இருக்கும், படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறையா பார்த்தா அந்த ட்ரக்ஸை கொடுத்து பார்த்தா ரேப் பண்ணுவாங்க, மர்டர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்லோவான படம். ஸோ உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் நீங்கள் படத்தை பார்த்தா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் முக்கியம் தான் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல, சுமாரான நடிப்பு தான். ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஐலாண்டில் தான் முழுக்க கதை போகும். ஸோ நைட்டு ட்ரக்ஸ் அடிப்பாங்க, திரும்ப காலைல பேசுவாங்க, திரும்ப நைட்டு ட்ரக்ஸ் அடிப்பாங்க, திரும்ப காலைல பேசுவாங்க. இந்த மாதிரி தான் 3/4 மணி நேரம் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கடைசிக்கு ஒரு 1/2 hour தான் என்ன கதைன்றதையே வெளிப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில சஸ்பென்ஸ் காட்சிகள் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓரளவுக்கு டீசன்ட் வாட்ச்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஓஹோன்னு இல்லை, ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் கூட இல்லைங்க, அதுக்கும் கீழே தான் படம் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப வேற எந்த படமும் பார்க்குறதுக்கு இல்லை, இதுதான் இருக்குன்றவங்க தாராளமாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த படத்தோட கமெண்ட் என்ன, அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.